ஹாய், வெல்கம் பேக் டு எப்சிஸ் கிரியேட்டிவ் vlog. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகிட்டு நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, பிகாஸ் மஷ்ரூம்ஸ்லேருந்தே வாட்டர் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லா குக் ஆகி வரணும். ஸோ ஒன்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே நான் 1 கப் ஆஃப் ரைஸ்க்கு 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். தண்ணி கொதிக்கணும், கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும் அப்படி எதுவுமே இல்லை. பிகாஸ் நம்ம குக்கரில் வைக்கிறதுனால வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இமீடியட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க. ஸோ ஒரு விசில் வர வரையிலும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ சுட சுட மஷ்ரூம் பிரியாணி இஸ் ரெடி. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணுறது இங்கே வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி சைட்லேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சாதம் உடையாமல் சூப்பராக இருக்கும். ஸோ மஷ்ரூம் பிரியாணி வித் மஷ்ரூம் தொக்கு இஸ் ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.